லவோதிக்கேயா என்ன அர்த்தம்? அரை மனசானவன், அரை மனசானவள், எதிலுமே ஒரு முழு திருப்தி இல்லாதவள், முழு திருப்தி இல்லாதவன் என்பதற்கு அர்த்தம் என்ன? லவோதிக்கேயா. மறக்காதல்ல, கர்த்தர் நல்லவர். 7 சபைகளை குறித்து தியானிச்சோம். 6 சபை முடிஞ்சிருச்சு. முதல் சபையுடைய நன்மை என்ன தீமை என்ன நினைச்சு விடாது, மறக்க கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு புகழ்ச்சிக்காக பேருக்காக சொல்லல. இதுல ஆகிற ரெக்கார்டிங்க மெனக்கிட்டு கட் பண்ணி எடிட் பண்ணி 7 சபையை நினைச்சிருக்கோம். வீடியோவா யூடியூப்ல வச்சிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். எப்பனாலும் எத்தனை வருஷம் கழிச்சா நினைச்சலாம், எனக்கே ஒரு விளக்கம் வேணாலும் நினைச்சலாம் திரும்ப பார்க்கலாம். ஏன்னா நான் இன்னைக்கு தியானிப்பேன், ஒரு 6 வருஷம் கழிச்சு நான் தியானிச்சது எனக்கு என்ன செய்யாது ஞாபகம் இருக்காது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ இந்த லவோதிக்கேயா சபை என்றால் என்ன அர்த்தம் என்றால், அரை மனதானவன், அரை மனதானவள், ஒரு திருப்தி இல்லாதவன், திருப்தி இல்லாதவள் என்று பெயர். ஆனால் இந்த சபைக்கு பரிசுத்தவான்கள் மறு பெயர் இடுகிறார்கள். என்ன பெயர் என்றால் விசுவாச துரோகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபை அப்பேற்பட்ட என்ன விசுவாச துரோகம் செய்தது, என்ன அறமனசா இருக்குது? வாசிக்கலாமா? கர்த்தர் திரும்ப ஒரு முறையாக அந்த 15வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிய, எல்லா சபைக்குமே முதல் வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? உன் கிரியைகளை. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்ற அர்த்தம்னா, எவன் உன்னை பத்தி உன் வேலை எப்படி வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். கிரியைகள் என்றால் செயல்கள், கிரியைகள் என்றால் குணஸ்வபாவம், கிரியை என்றால் நம்முடைய கேரக்டர் என்று நினைச்சலாம். வைத்து ஆண்டு சொல்ல எல்லா சபைக்குமே சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய நடவடிக்கைகளை நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன், நீ என்ன செஞ்சுட்டு இருக்க எனக்கு தெரியும். அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து சொல்ற வாசிங்க. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆளுடைய வருகை காலம் எப்படி இருக்குமா? மப்பும் இல்லாம மந்தாரம் இல்லாம இருக்கிறவங்க என்ன பிரச்சனை? வருகை நல்ல பிரச்சனை உண்டு. வெளிப்படுத்துற விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆனா இதே போல சபை எப்படி கேரக்டர்? குளிரும் கிடையாது, அனலும் கிடையாது. ஒண்ணு இருந்தா எப்படி இருக்கணும்? நல்ல குளிரா இருக்கணும். அல்லேலூயா. இல்லனா சூடா இருக்கணும். இந்த சபை எப்படிப்பட்ட சபை? ரெண்டுக்கு நடுவுப்பட்ட சபை. தொடர்ந்து வாசிங்க. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு நீ குளிராயிரு, இல்லனா அனலாயிரு. அனல் என்றால் விசுவாசத்திலே உறுதியாக, அபிஷேகத்திலே உறுதியாக, பிசாசுக்கு எதிராக போராடுவதிலே, சத்தியத்திலே உயிர் போராடும் இயேசுவுக்கா இருப்பேன் என்பதிலே விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அனல். அல்லேலூயா. அநேக சபைகளிலே, முந்தின சபைகளிலே, இதுக்கு முன்னாடி அநேக சபைகளிலே ஆண்டவர் சொல்லியிருக்கார், உன் விசுவாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ என்னிடத்தில் காட்டின அந்த பக்தி வைராக்கியத்தை நான் அறிந்திருக்கிறேன். அநேக சபையில் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆனா இந்த சபையில் சொல்றார், நீ ஒண்ணு அனலாயிரு, இல்ல குளிராயிரு. நீ குளிராயிருந்தா கூட நலமாயிருக்கும். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு விசுவாசமா இல்ல, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, நான் ஆண்டவருக்கு ஓடல, நான் வசனத்தின் பிரகாரம் நிக்கல, நான் விசுவாசத்தை வைராக்கியமா இல்ல, சந்தோஷம். அல்லேலூயா. என்ன சொல்லலாம்? வசனத்தை சொல்லி சூழ்நிலை வரும்போது அந்த அந்த ஆத்துமாவை ஆண்டவர்கள் என்ன செய்யலாம்? திரும்ப மீட்டெடுத்துடலாம். அல்லேலூயா. இந்த குளிர் எதற்கு காட்டப்பட்டிருக்கிறது என்றால், தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சந்ததிக்கு. அல்லேலூயா. இந்த சூடான காரியம், அதாவது அனலான காரியம் தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு. ஒண்ணு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாயிரு, இல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லு. இப்ப நம்மகிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்தீங்க? யோசிப்போம். எதுவுமே மனசுல வராது. உங்க பிள்ளைகளுக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்னா, நான் ஃபீஸ் கட்டல, நான் கொண்டு போய் விட்டேன், இன்னைக்கு இந்த வாரம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்துச்சு, நான் போய் பார்த்தேன். அல்லேலூயா. இந்த காரியத்துக்கு பிள்ளைகளை தயார்படுத்தி இருக்கிறேன், அவனுக்கு இந்த வாரம் ஒரு பேக் வாங்க வேண்டியது வாங்கினேன். நீங்க தொழில இந்த வாரம் என்ன பண்ணீங்க? இந்த வாரம் அந்த காரியத்தை புதுசா வாங்க வேண்டியிருந்துச்சு, என் தொழிலுக்காக வாங்கினேன். அந்த தொழில அந்த இயந்திரம் ரிப்பேர் ஆகிருந்துச்சு, சரி பண்ணினேன். என் கம்பெனியில் ஒரு மீட்டிங் இருந்துச்சு, போய் அட்டன் பண்ணேன். ஒரு பெரிய
அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி சைன் பண்ணிட்டு வந்தேன். இப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவருக்காக இந்த வாரம் என்ன பண்ணேன்? நான் கூட்டத்துக்கு போனேன், பெண்கள் கூட்டத்துக்கு போனேன், உபவாசத்துக்கு போனேன், அதுக்கு போனேன். அதெல்லாம் ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணேன்? இந்த 6 நாள் ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணேன்? தனிப்பட்ட வாழ்க்கையில நான் என்ன பண்ணேன்? ஒரு 100 ரூபாய் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்தேனா? 1 மணி நேரம் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்தேனா? அல்லேலூயா. யோசிச்சுப்பா. ஆண்டவர் சொல்ற கடைசி சபைக்கு ஆண்டவர் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. இதுக்கு முன்னாடி பார்த்த பிலதெல்பியா சபை வண்டர்ஃபுல் சபை. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வாழாத ஜீவன் எடுத்து என்ன செய்வேன்? தருவேன். வருகை நாளில் நீ என்னோட என்ன செய்வா? வருவா. பிலதெல்பியா சபை வண்டர்ஃபுல் சபை, எந்த பலனற்ற சபை. ஆனாலும் பிலதெல்பியா சபைக்கு சொல்றாரு, இதை நீ கடைசி வரை என்ன செய்? உறுதியாயிரு. எப்படி இரு? கடைசி வரை உறுதியாயிரு. இப்போ இருக்க சந்தோஷம், இப்ப ஜெபத்துல உறுதியா இருக்க சந்தோஷம், இப்ப விசுவாசத்துல உறுதியா இருக்க சந்தோஷம். ஆனா இது என்ன செய்யும்? கடைசி வரை. ஏன் இந்த நல்ல பிலதெல்பியா சபையை ஆண்டவர் கடைசியா சொல்லிருக்க கூடாது? ஏனென்றால் இந்த லவோதிக்கேயா சபை ஒண்ணு ஆண்டவர் வேணும்னு சொல்லல, வேண்டாம்னு சொல்லல. இது எப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியம் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியம் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க கர்த்தர் நல்லவர். 3வது அதிகாரத்துல 16வது வசனம். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால் நல்ல கவனியை குழுவிட்டு விசுவாச சபையில விசுவாசத்துல உறுதியா இல்ல, சபைக்கு ஏதாவது ஒரு காரியத்துல பிரயோஜனமா இல்ல. இந்த ஞாயிற்றுக்கிழமை போன அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. எனப்பட்ட வாரத்துல ஏதாவது ஒரு நாள் எனக்காக ஒரு வசனத்தை, எனக்காக ஒரு சுவிசேஷம், எனக்காக ஒரு காரியம், உனக்கு நான் கொடுத்த வருமானத்துல ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் எனக்காக ஒரு ஊழியத்துல ஒரு காரியத்தை ஏதாவது ஒண்ணு செய்தியா இல்ல. ஆனா அந்த வாரம் குளிரான காரியத்தில் நீ எவ்வளவு உறுதியா இருந்த. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீ குளிருமின்றி அனலுமின்றி இருப்பதனால நீ ஒண்ணு உலகத்துக்காக வாழு. அல்லேலூயா. இல்லைன்னா கிறிஸ்துவுக்காக வாழு. இந்த சபையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நிறைய பேருக்கு வந்து அந்த கேரக்டர் இருக்கும். குடும்பத்தையும் பார்க்க மாட்டோம், கிறிஸ்துவையும் பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. நம்முடைய பிரயாசம், நம்முடைய வருமானம் குடும்பத்துக்காக என்ன செய்யாது? பிரயோஜனம் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளையாவும் இருக்க மாட்டோம், ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளையாவும் இருக்க மாட்டோம். குடும்பத்துக்கு உதவியா இருக்காது, சபைக்கு நம்மளால என்ன செய்யாது? உதவியா இருக்காது. வசனம் சொல்லுது, நீ குளிருமின்றி அனலுமின்றி இருப்பதனால உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணிக்கொள். அல்லேலூயா. இந்த சபை எங்க இருக்குதான்? ஆண்டவருடைய வாயில இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்வார், நான் வாந்தி பண்ணி போடுவேன். போட்டேன்னு சொல்லல. பத்தியா? அதனாலதான் அந்த சபை வெளிப்படுத்துறதுல வருது. ஏன்னா அந்த சபை ஆண்டவருக்கு வேணும். இந்த 7 சபை ஆண்டவர் வேணும். சிமிரா வேணும். எல்லா சபையும் ஆண்டவருக்கு வேணும்னாலதான் இந்த சபையுடைய கேரக்டர் ஏதாவது ஒரு தேவனுடைய பிள்ளைகளை இருக்கும் என்பதனால ஆண்டவர் எச்சரிக்கிறார். நான் வாந்தி பண்ணி இன்னொன்னு என்ன செய்யல? போடல. அல்லேலூயா. ஆண்டுடைய வாயில நாம இருக்கக்கூடாது, ஆண்டுடைய இருதயத்தில் நாம இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒண்ணு ஆண்டவருக்காக அனலா இருக்கணும். ஆண்டவர் வாந்தி பண்ணி போட மாட்டார், இருதயத்தில் இருக்கும். இல்ல உலக பிரகாரமா குளிரா இருக்கும், ஆண்டவர் ஏதாவது ஒரு நாள் நம்ம என்ன செய்வார்? அனலாய் மாற்றுவார். ரெண்டும் இல்லை அப்படின்னா. அல்லேலூயா. இந்த லவோதிக்கேயா சபையை குறித்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், நல்ல கவனிய, 250 வருஷத்துக்கு முன்னாடி அந்தியோகஸ் என்ற ஒரு அரசனால ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை மிகவும் கொடுமைப்படுத்தின ஒரு பெரிய ஒரு நெருப்பு காலமாய் இருந்தது. அரசனுடைய பேர் என்ன? அந்தியோகஸ். கிறிஸ்து பிறப்பதற்கு 250 வருஷத்துக்கு முன்னாடி அரசாண்டான். அவன் ஒரு பட்டணத்துக்கு இட்ட பேரு, தன்னுடைய மனைவி பேர் என்ன பேர் தெரியுமா? லவோதிக்கேயா. அந்த பட்டணத்தின் பேர் என்ன பேரு? லவோதிக்கேயா. அது யாரு பேரு? அந்தியோகஸ் மனைவியின் பெயர். மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மனைவிக்கு இந்த அந்தியோகியஸ் எதை செஞ்சாலும் திருப்தி இருக்காது. எதை செஞ்சாலும் திருப்தி இருக்காது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை நான்
அல்லேலூயா. இந்த பட்டணம் இருந்த இடம் இன்றைய நாளில் துருக்கி நாடு. துருக்கி நாட்டில் உள்ள 3 சபை, இந்த சபை 7 சபையில 3 சபை எந்த சபையில இருக்கு? எந்த நாட்டில் இருக்கு? துருக்கியில. அல்லேலூயா. அது பூர்வம் வந்து அந்த லவோதிக்கா பட்டணம் என்ன செஞ்சு போச்சு? அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு இந்த பட்டணம் கிடையாது, வேற ஒரு பேர்ல இருக்கு. அந்த பட்டணம் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்ததுனால ஆண்டவர் அந்த பட்டணத்தை என்ன செஞ்சாரு? அழிச்சு போட்டார். ஆனால் ஆண்டவருக்கு பின்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பட்டணத்தில் போய் ஊழியம் செய்து அநேகரை ரட்சித்து இந்த சபை அந்த பட்டணத்தில் என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் போன இடமெல்லாம் சபை உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த சபைக்கு பேரு பட்டணத்தின் பேரை வச்சாங்க. அல்லேலூயா. எபேசு பட்டணத்துக்கு என்ன, அந்த சபைக்கு என்ன பேரு? எபேசு சபை. சிமிர்னா பட்டணத்துக்கு சிமிர்னா சபை. அந்த பட்டணத்தில் இருக்கிற சபை அந்த பட்டணத்தின் பெயரால் என்ன செய்யப்பட்டது? அழைக்கப்பட்டது. அன்னைக்கெல்லாம் 7 பட்டணம் 10 சபை 7 சபைலாம் கிடையாது. ஒரே ஒரு சபை கட்டுறதே பெரிய பாடு. அப்ப இந்த லவோதிக்கா பட்டணத்தில் கட்டப்பட்ட சபைக்கு என்ன பேரு? லவோதிக்கா. இதுக்கு எப்போது அரமனசு அந்த சபைக்கு பட்டணத்துக்கு எப்படி பேரோ அதே பேர்ல உள்ள கேரக்டர் இந்த சபை என்ன செய்தது? இருக்குது. தாய் எப்படியோ அதே போல பிள்ளை இருக்கும். பாத்தீங்களா? தாய்க்கு கறிக்குழம்பு இறங்காத பிள்ளைக்கு கறிக்குழம்பு கொடுக்க மாட்டான். பிள்ளைக்கு கடைசி என்ன செய்யாது? கறிக்குழம்பு இறங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு இனிப்பு பிடிக்காதுன்னா குடும்பத்துக்கு இனிப்பு கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய சுவாபங்கள் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு ஏற்ற வகையிலே கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளை வளர்கிறோமோ அவர்கள் நம்முடைய கண்களுக்கு பின்பதாக அதே காரியத்தை கடைபிடிச்சு நடப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோஷுவா வந்து என்னுடைய மூத்த மகன் ஜோஷுவா 16-17வது ரேங்க்ல இருந்தான். கர்த்தர் நல்லவர். 40க்கு 16-17-18 எடுப்பான். பார்டர்ல ஃபைட் சொல்லுவாங்கல்ல, கர்த்தர் நல்லவர். அப்ப எனக்கு ரொம்ப பாரம் உண்டு அவனை குறித்து. அண்டர் என் பிள்ளைக்கு நல்ல ஞானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதிகமா நான் ஜெபிச்சேன். ஆனா அவன் என்ன செய்வான்? பார்டர்ல தான் என்ன செய்வான்? மார்க்கு வாங்குவான். அப்போ நான் கொஞ்சம் வித்தியாசமா அந்த மார்ச் மாசத்துல இருந்து வித்தியாசமா அவனுடைய போக்க மாத்தினேன். காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்து டீ கிடையாது, வேதம் ஒரு அதிகாரம் வாசித்து ஜெபிச்சுட்டு தான் என்ன செய்யணும்? டீ குடிக்க வரணும். அதே போல 6:15 என்ன செய்யணும்? படிக்க உட்காரணும். 7 மணி வரை படி. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத கற்றுக் கொடுத்தேன். இதுவரை நான் அது விளங்கல. அல்லேலூயா. வசனம் படிக்கணும், வசனம் படிக்கணும், நல்ல ஜெபிக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஜெபிக்கிறதுக்கு என்ன கொடுக்கல? பயிற்சி கொடுக்கல. ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கணும். காலையில எழுந்த உடனே வேதம் வாசித்து ஜெபித்து அதே போலதான் செய்யணும். குறைஞ்சது 2 வருஷம் 5 வருஷமா எழுத்து கூட்டியா என்ன செய்யணும்? வாசி. நீ தப்பா வாசி, ஆண்டவர் புரிஞ்சுக்குவார். அல்லேலூயா. பிள்ளைகள் வசனத்தை தப்பா தொடர்ந்து போட்டு அடிக்க கூடாது. புரியுதுங்களா? அது இருதயத்தின் காலை திரும்ப கூடாது. இருதயத்தை நமக்கு அந்த வயசுல வந்துச்சான்னு யோசிக்கணும். அந்த வயசுல நான் கத்தோட வேதத்தை கையில தூக்கணும்னு யோசிக்கணும். அல்லேலூயா. பிள்ளைக்கு நாட்கள் வரலன்னா அது ஆண்டவர் புரிஞ்சுக்குவார். புரியுதா? அப்போ வாசிச்சான், ஜெபிச்சான், படிச்சான். முந்தானத்து மார்க் வந்துச்சு 5th ரேங்க். அல்லேலூயா. எல்லாத்துலயும் 85%. அவன் பெரிய 10th கிடையாது, 12th கிடையாது, சின்ன வகுப்பு தான், சின்ன பரிசு. ஆனா இது ஏன் சொல்றேன்னா ஒரு சின்ன வாழ்க்கையில ஒரு சேஞ்ச். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாகவும் உலகத்துல முயற்சியாகவும் ஒருவன் அனலோடு கூட இருந்து குளிராத உலகப்பிரகாரமான வேலையை செய்வாயானால் அனலா இருக்கிற தெய்வம் இந்த உலகத்துல நீ செய்யக்கூடிய காரியம் அத்தனையும் அவர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நீ இந்த உலகத்துல ஒரு காரியத்தை செய்தாலும் அது தேவனுடைய உதவியோடு கூட செய். அந்த காரியம் உனக்கு ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. தேவ உதவி இல்லாம இந்த உலகத்துல நீங்க எதை செய்தாலும் அது பாடு அனுபவிக்கிறதா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் உதவியோடு செய்து பாருங்க, அது ரொம்ப ஈஸியா. நான் வசனம் சொல்லுது கவனிங்க. 17 வாசிங்க.
17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். நீ நிர்பாக்கியம் உள்ளவன். நிர்பாக்கியம் என்றால் என்ன தெரியுமா? செழிப்பில்லாதவன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்த நிர்பாக்கியம். வாழ்ந்து கெட்டவன் சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல. வாழ்ந்து கெட்டவன் சொல்லுவாங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு நிர்பாக்கியம்னா? நிர்பாக்கியம்னா இருந்து அனுபவிக்க முடியாம அனுபவிச்சு இல்லாம போச்சு. அல்லேலூயா. நிர்பாக்கியம் உள்ளவனா தேவ சபையே ஒரு காலத்துல அபிஷேகத்தையும் ஒரு காலத்துல அந்நிய பாஷையில ஒரு காலத்துல தேவனுக்கு ஆராதிக்கிற ஆராதனை உயர்ந்த ஆராதனை இருந்த அநேகர் இன்னைக்கு எப்படி இருக்காங்க? ஆராதனை நிர்பாக்கியம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. செழிப்பு இல்லாம ஆராதனை வாழ்ந்து கேட்டவனா. இனி அப்படிதான் சொல்லணும். உலகத்துல வாழ்ந்து கேட்டவனா சொல்லக்கூடாது. அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையில வாழ்ந்து கேட்டவன். அல்லேலூயா. ஆளுடைய வசனத்துல வாழ்ந்து கேட்டவனா ஒரு நாள் இருக்கக்கூடாது. உலகத்துல வாழ்ந்து கேட்டவனா போகலாம். உலகத்துல அவருடைய செல்வம் அழிந்து போகலாம். உலகத்துல அவருடைய சுகம் அழிந்து போகலாம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கேட்டவனா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆண்டவர்தான் அவன் சபைக்கு சொன்னார், ஆதியில கொண்ட அன்பை நீ விட்டுட்ட. அப்ப அந்த சபை எப்படிப்பட்ட சபை? வாழ்ந்து கெட்டு போச்சு. இந்த சபை எப்படிப்பட்ட சபையா? நிர்பாக்கியம் உள்ள சபை. இன்னும் ஜாஸ்தி சொல்ல போனா, ரொம்ப புரிய வகையில சொல்ல போனா, ஒரு துரதிர்ஷ்டமான சபை, அதிர்ஷ்டம் இல்லாத சபை. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க நினைக்கிறார், அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய. நான் அதிர்ஷ்டம் சொன்னா தப்பா நினைக்கக்கூடாது, உங்களுக்கு புரிய வகையில சொல்லுதேன். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க நினைக்கிறார், கர்த்தர் உங்களை நிரப்ப நினைக்கிறார், உங்க தொழில கர்த்தர் பல மடங்கு உயர்த்த நினைக்கிறார். ஆனா என்ன நிலைமையில இருக்கீங்க நீங்க? ரெண்டு கட்ட நிலைமை. அல்லேலூயா. ஒண்ணு வசனத்துல உங்க கர்த்தர் எனக்கா செய்வான், நான் கடன் வாங்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் என் பிள்ளைகளை படிப்பார், நான் என்ன செய்ய மாட்டேன், உலகத்துக்கு பின்னாடி போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு டிரான்ஸ்ஃபர் தருவார், நான் எம்எல்ஏ சிவாரிசுக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். கர்த்தர் நல்ல ஒரு இடத்துல ஆண்டவர் வேலை பார்க்க வச்சிருக்காங்க, அது யாரு சித்தம்? அவர் சித்தம். அவர் சித்தம் வந்தா அடுத்த அவரே என்ன செய்வார், மாற்றுவார். நம்ம மாத்த என்ன செய்யக்கூடாது, முயற்சிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எங்க குடும்பம் ஒரு சபையில ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 5 வருடம் 6 வருடமாக குழந்தை இல்லை. ஒரு சபையில அவங்க என்ன செய்தாங்க, ஒரு குழந்தை என்ன செய்து கொண்டாங்க, அனாதை ஆசிரமத்தில் இருந்து தத்தெடுத்து கொண்டார்கள். நல்ல விசுவாசம் உள்ள ஒரு குடும்பம். அப்போ ஊழியக்காரர் சொன்னாரு, ஏமா ஆண்டவர் எப்படியாவது கிரியை செய்வார் இல்லையா, ஒரு பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்கலாம், எங்களுக்கு குழந்தை இல்லை. சரி, ஓகே, அது ஒரு நல்ல காரியம் தானே. குழந்தை இருந்தால் கூட என்ன செய்யலாம், ஒரு குழந்தை என்ன செய்யலாம், தத்தெடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் 18 வருஷம் வச்சு குழந்தை கொடுத்தார். அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் வயிற்று வலி, ஆஸ்பத்திரியில் போறாங்க. அந்த டாக்டர் சொன்னாரு, உனக்கு 6 மாசம். அல்லேலூயா, உனக்கு 6 மாசம். அந்த அம்மா ஒரே அதிர்ச்சி. நல்லா செக் பண்ணீங்களா? நல்லா செக் பண்ணி 6 மாசம் நீ குழந்தை உண்டாயிருக்கா? அந்த அம்மாவுக்கு ஒரே அது மயக்கம் போட்டு விழுந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபேக்டரியில் தான் திரும்பி கிளம்பி போனா, ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போனா, அந்த அம்மாவுக்கு டாக்டர் சொன்னது உண்மை. விசுவாசிக்க முடியாது, ஆனந்த சந்தோஷமான தெரியல. அவரும் கல்லாணிக்காத அம்மாவும் எத்தனை வருஷம் கழிச்சு? 18 வருஷம் கழிச்சு. 6 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுக்கல. 6 மாசமா இந்த அம்மாவுக்கு வயிற்று வலி நினைச்சிட்டு இருக்கு. ஏன்னா அம்மாவுக்கு விசுவாசம் செத்துச்சு. அப்புறம் அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து மோசே பேர் விட்டு வச்சிருக்காரு. எனக்கு வயசு 4 ஆச்சு. இந்த பையன் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் தரக்கூடிய நேரத்துல அவர் நேர்த்தியாய் செய்வார். ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல தந்தாரு? ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல? எத்தனை வயசு? 100 வயசு. வசனம் சொல்லுகிறது, அவன் சரீரம் என்ன செஞ்சான்? செத்து போச்சு. There is no opportunity for the childbirth. சாராளின் சரீரம் செத்து போனது. செத்து போனது என்றால் பிள்ளை பெறக்கூடிய அந்த தகுதி, பிள்ளை பெறக்கூடிய அந்த பலன், பிள்ளை பிள்ளையை தாங்கக்கூடிய அந்த உறுப்புகள் என்ன செய்து விட்டது?
ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு குழந்தைய கொடுப்பேன். ஆனா அந்த அம்மாவுக்கு விசுவாசம் இல்லை. ஆனா ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்னா கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை வாசிங்க. அந்த 18வது வசனம் வாசிங்க. அந்த 17 கடைசியா வாசிங்க. தரித்திரனும் 17 கடைசி. நான் ஐஸ்வர்யவான் என்றும் எனக்கு திறமைய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா. நல்லா கவனிங்க. உன் நிலைமை உணராமல் இருக்கிற காரியம் எப்படி இருக்கிறோம்? நிர்வாக்கியமா இருக்கிற, பரிதவிக்கப்பட்டு இருக்கிற, தரித்திரத்தில் கிடக்கிற, குருடனா கிடக்கிற, இதெல்லாம் சைவமான வேலை என்று சொல்ற சபையில. அந்த சபையில யாரும் குருடு கிடையாது. அந்த சபையில யாரும் நிர்வாகமா இல்லை. அல்லேலூயா. அந்த சபையில யாரும் பரிதவிக்கப்பட்டு இல்லை. அந்த சபையில எல்லாரும் செல்வம் செழிப்பா இருக்காங்க, எல்லாருக்கும் கண்டு தெரியுது. ஆனால் சிலர் விசுவாசத்துல பரிதாபமா இருக்காங்க. சிலவங்க உலக பிரகாரம் ரொம்ப பரிதாபமா இருக்காங்க. விசுவாசத்துல ஒரு நிலைமை எப்படி இருக்கா? பரிதாபமா வாரம் சபைக்கு மாத்திரம் வந்துருவோம். ஆனா 6 வாரம் ஆண்டவருக்கு விரோதமான காரியம், சபைக்கு விரோதமான காரியம். அல்லேலூயா. அவருடைய நிலைமை எப்படி இருக்கு? பரிதாபமா இருக்கு. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில சிலர் எப்படி? குருடன். அல்லேலூயா. குருட்டு நிலைமை. விசுவாசத்தை எதிர்கட்சியுடைய வேலைக்காரனுக்கு சொல்றாரு, ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்யுங்க? திறங்க. அப்போ திறந்து பார்க்கிறான், அக்னிமயமான ரதங்களும் குதிரைகள் என்ன செய்யறது? சூழ்ந்திருக்கிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு ஆவிக்குரிய கண் என்ன செய்யணும்? திறந்திருக்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த பிள்ளை மார்க் ஏன் எடுக்க மாட்டேங்குது? ஆவிக்குரிய கண்ணே எனக்கு 2 மாசம் முன்னாடி ஆண்டவர் செய்தாரு, திறந்தார். அதுவரை அவன் மார்க் கம்மியான போட்டு வெளுத்துருவேன், மார்க் கம்மியான என்ன செய்வேன்? அவன் அடிப்பேன். என் பிள்ளைக்கு ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறார் என்பதை நான் அறியாமல் அவனை போட்டு அடிச்ச பிரயோஜனம்? ஏன் கண்ணெல்லாம் குருடா இருக்கு? அல்லேலூயா. தீர்க்கதரிசி கல்லை போட்டு அடிச்சாடி நட கல்லை கண்ட ஆண்டு வாயை ஆண்டவர் திறந்துட்டார். அவன் மார்க் எடுக்க அவனை போட்டு அடிக்கிறத விட கர்த்தர் ஏன் கண்ணை திறந்து இப்படி செஞ்சா மார்க் எடுப்பான்னு ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளையை வசனம் சொல்லுகிறது, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியா. இருக்கிற உண்மையான நிலைமை எப்படியா? குருட்டு நிலைமை. இருக்கிற உண்மையான நிலைமை எப்படி இருக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையில தரித்திரத்துல இருக்கு. உண்மையான நிலைமை நிர்வாகத்துல இருக்கு. ஆனா சொல்றது எப்படி சொல்லணும்? பிரைஸ் தி லார்ட் பிரதர், கர்த்தர் நடத்துறார் பிரதர், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கிறேன். ஆனா உண்மையான வாழ்க்கை ஆண்டவர் தெரியும். இந்த மைக்கு பிடிச்சி நல்ல வாழ்க்கையில வசனம் பேசுகிற பிரசங்கிக்கிற எனக்கு நீ உங்களாம் பாங்க எனக்கு எப்படி தெரியும்? நீ பாங்க எப்படி தெரியும்? நல்ல வசனம் தியானிப்பா படுத்துறது, நல்ல வசனம் பேசுறா படுத்துறது, போற இடத்துல நல்ல ஊழியம் பண்றா படுத்துறது, அப்படி என்னை பார்க்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னை காண்கிற ஒருவருக்கு தெரியும். இந்த 6 நாள் மறைவான வாழ்க்கையில, என் குடும்பத்தின் வாழ்க்கையில, என் மனைவிக்கு பிள்ளைகளுக்குமான உண்மையானது, என் கம்பெனிக்கு நான் நேர்மையான காரியத்தில் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த போதிக்கிற காரியத்துல நான் தவறுவேனால் உங்களுக்கு விழுற முதலாடி யாரு விழும்? எனக்கு விழும். அல்லேலூயா. வாசிக்கிற ஸ்தோத்திரம். அந்த 18வது வசனம் கடைசியா, நான் ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். நல்ல கவனிங்க. நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு ஆண்டவர் சபைக்கு கடைசியா புத்தி சொல்றார். அருமையான தேவப்பிள்ளைகளை கவனிங்க. ஆண்டவர் சபைக்கு முழு நேரம் சொல்லிட்டு கடைசியா ஒரு ஆலோசனை சொல்றார். நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நீ என்னிடத்துல என்ன செய்? நெருப்பிலே புடமிடப்படுவேன். நீ ஈஸியா வந்து எடுக்க முடியாது பரலோகத்துக்கு. உடனே சில காரியத்துல நெருப்பில புடமிடப்பட்டு உன்னுடைய களிமையெல்லாம் மாற்றி உன்னை நல்ல சுத்தமான தங்கமாய் மாற்றி உனக்கு என்ன வசனம் தருவேன்? வெண் வஸ்திரம். அடுத்த சீக்கிரம். உன் கண்களுக்கு நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை குருடனா இருக்கிறபடியால் நீ பார்வை அடையும்படிக்கு கண்ணுக்கு என்ன செய்வேன்? கலிக்கு. ஏன் கலிக்க? நீ பார்வை அடையும்படிக்கு வைப்பேன்னு சொல்லல. இனி அந்த கண்ணு என்ன செய்யக்கூடாது? குருடா போகாதபடிக்கு அந்த கண்ணுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? கலிக்கம் போடுவார். சில நேரத்துல கலிக்கம் போடும்போது கஷ்டமா இருக்கும்.
ஆண்டவர் அதை செய்ய விட மாட்டேங்கார் பிரதர். ஆண்டவர் இதை பண்ண விட மாட்டேங்கார் பிரதர். நான் சீக்கிரம் முடிச்சிருந்தேன். நேரம் ஒரு 2 நிமிஷம் தான். தயவு செய்து எனக்கு கடைசி ஒரு சபை கவனிங்க. இந்த கலிக்கம் போல சிலருக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? கலிக்கம் போட்டே தீருவார். உன்னை எப்படியாவது பரலோகத்துக்கு தூக்கணும், உன்னை எப்படியாவது நீ கைவிடப்பட்டு போடக்கூடாது என்பதற்காக கலிக்கம் போட்டாவது என்ன செய்வார்? ஆண்டவர் பரலோகத்துக்கு போடும். இந்த கலிக்க போடுறது கஷ்டமா இருக்கும் குதிரைக்கு. இந்த குதிரைக்கு 2 பக்கம் ரப்பரை வச்சு அழைச்சா கஷ்டமா இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த குதிரை நேரா போகணும். கண்ட தசைக்கு திரும்ப கூடாது, கண்ட பாதைக்கெல்லாம் போக கூடாது, பார்க்கறதெல்லாம் ஆசைப்படக்கூடாது. கர்த்தருடைய பாதையில, வசனத்தின் பாதையில அந்த குதிரை நேரம் ஓடும்படியால், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரையால், கர்த்தரால் தயார் பண்ணப்பட்ட குதிரையால் நீ நேரம் ஓடும்படியால் கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு என்ன செய்வாரா? கலிக்கம் போடுவார். விளையாடுறவங்க நல்லா விளையாடுங்க. நீங்க இன்னும் அதிகமா விளையாடக்கூடிய நாள் வரும். அல்லேலூயா. வசனத்துக்கு உண்மையாக, சத்தியத்தை கவனிக்கிறது உண்மையாக இருக்குமானால் கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டத்தோடு ஆராதிக்கலாம். அல்லேலூயா. இந்த 7 சபையும் கர்த்தர் நேசிக்கிறார். நல்லா செஞ்ச சபை, நல்லா செய்யாத சபை, கர்த்தருக்கு பிரியமான சபை, கர்த்தருக்கு பிரியமில்லாத சபை அல்ல. இந்த 7 சபையும் கர்த்தருக்கு வேணும் என்பதனால அந்த 20வது வசனத்துல சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். பிரியமான தேவபிள்ளையே, பிரியமான சபையே, நீ சிமிராவா இருக்கலாம், எபேசுவா இருக்கலாம், தியத்தராவா இருக்கலாம், பிலதெல்பியாவா இருக்கலாம், அல்லது லவோதிக்கேயாவா இருக்கலாம். ஆனால் அத்தனை சபை என்று சொல்கிற வார்த்தை சபை லவோதிக்கேயாக்கு அல்ல, எல்லா சபைக்கும் சொல்ற வார்த்தை, இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட வந்து என்ன செய்வேன்? போதனை பண்ணுவேன். அருமையான தேவபிள்ளையே, இந்த 7 சபைகள்ல ஒருவேளை ஏன் அந்த சுவாபம் காணப்படலாம். கர்த்தர் அநேக காரியத்தை என்னோடு பேசுறதுனாலயாப்போ சில காரியத்தை நான் என்ன செய்ய முடிகிறது? பேச முடிகிறது. நான் கரெக்ட் பண்ணிட்டு வந்தாப்ப இந்த காரியத்தை பேசுறேன். எல்லாரும் பரிசுத்தவான் கிடையாது, எல்லாரும் யோக்கியம் கிடையாது. அனைவரும் குறையுள்ளவர்கள், அனைவரும் பலவீன பாண்டங்கள். நம்ம எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று தேவை, அவரோடு கூட என்ன செய்யணும்? பரப்பணும். அவருக்கும் ஒன்னே ஒன்று தேவை, நீங்க எல்லாரும் அவரோட என்ன செய்யணும்? வரணும். நல்லா அரிச்சபிக்கலாம், அதிகமாக நேசிக்கணும். நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்கு நன்றியோட ஸ்தோத்திரம்.